நருட்டோல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் ஜுஜுட்சு கைசனுடைய ஸ்டோரியை கிரியேட் பண்ணிருக்காங்களா? நருட்டோவையும் ஜுஜுட்சு கைசனையும் நிறைய பேர் கம்பேர் பண்ணி பேசியிருப்பாங்க. ஜுஜுட்சு கைசனை கிரியேட் பண்ணும்போது பல ப்ரீவியஸ் அனிமேஸோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. இதுல வந்துட்டு நருட்டோடைய சைட்ல இருந்து மட்டும் தான் நாம பேச போறோம். சீசன் 1 and 2ல பிரைமரியான ட்ரையோ வந்துட்டு நம்மளுடைய யூஜி, நொபாரா, அப்புறம் நம்மளுடைய மெகுமியா இருப்பாங்க. அண்ட் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் வந்து நருட்டோடைய டீம் 7ல இருந்து, அதாவது சாஸ்கே, சாகுரா, நருட்டோ இவங்க 3 பேரையும் வந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாங்களாம். இந்த டீமுக்கு எப்படி ககாஷி வந்து ஒரு குரு, ஒரு சென்சரா இருக்காரோ அதே மாதிரி வந்து இந்த டீமுக்கு கோஜோ வந்து இருப்பாங்க. 2 பேரோட ஸ்டைலுமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஸ்டைலா தான் இருக்கும். யூஜி அண்ட் நருட்டோக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பிரேஷன் அண்ட் சிமிலாரிட்டிஸே பாத்தீங்க அப்படின்னா, யூஜி வந்துட்டு சுகுனாவுடைய அந்த ஒரு என்டிட்டியை வந்து தன்னுடைய வாய்க்குள்ள வந்து முழுகிருப்பான். அதே மாதிரி நருட்டோக்கு அவனுடைய பாடிக்குள்ளேயும் வந்துட்டு 9 tailed fox வந்து உள்ள இருக்கும். அதே மாதிரி நருட்டோல வர ஒரோச்சிமாரோ எப்படி தன்னோட சோலை அதர் பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ணி நியூ பாடியோட பவர்ஸையும், அது மட்டும் இல்லாம அவனுடைய லைஃப் ஸ்பேனை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறானோ, ஜுஜுட்சு கைசன்ல கெஞ்சோவும் அவனுடைய பிரெயினை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இதே விஷயத்தை தான் பண்ணுவான். ஸோ இத்தனை சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதுனால தான் நருட்டோல இருந்துமே நிறைய இன்ஸ்பிரேஷன் வச்சு பண்ணுவாங்க. பட் ஆனால் இது ஒரு காப்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.